இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே குழந்தை வளர்ப்பு இந்த தலைப்பில் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது நம்முடைய வீடுகளில் தேவ பக்திக்காக நம்ம பாரம்பரிய சம்பிரதாயங்களை நிறைய நம்ம கடைபிடிக்கிறோம். அதில் தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நிறைய பாரம்பரிய சம்பிரதாயங்களை நம்ம கடைபிடிக்கிறோம். தெய்வ பக்திக்காக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பைபிள் வாசிக்கணும், ஜெபம் செய்யணும், ஆராதனை பாடல்கள் பாடணும், இப்படியெல்லாம் நம்ம சம்பிரதாயமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் தேவனை முன்னிலைப்படுத்தலை அப்படின்னா அது எல்லாமே வீணாக போயிடும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு பிரியாணி மசாலா செய்கிறீங்க, எல்லா மசாலாவும் போட்டாச்சு, ஆனால் கடைசி உப்பு சேர்க்கலைன்னா எல்லாமே வீணாகி போயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் தேவனுக்கு முன்னிலை கொடுக்கலை, அவருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கலை, மற்ற சம்பிரதாயங்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே வீணாயிரும். இப்போ நம்ம சுதீப் திக்நாத் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய குடும்பத்தில் ஒரு பாரம்பரிய சம்பிரதாயம் இருந்திருக்கு. இதை கடைபிடிச்சதுனால இவருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைத்ததுன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவம் வரை சுதீப் திக்நாத் தன்னுடைய பாட்டியின் வழிகாட்டுதலில் வளர்ந்தார். அதுவே அவருடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறிவிட்டது. 4ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரை என்னோட அன்றாட செயல்பாடுகள் எல்லாம் என் பாட்டி தினமும் தேவனுடைய வசனங்களை சொல்கிறத கேட்டபடி தான் இருந்தது. நான் கேட்டால் என் பாட்டி அதுக்கு விளக்கமும் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. சில சமயங்கள் என்னையும் ஜெபம் செய்ய வைப்பாங்க. 11ஆம் வகுப்பு வரை தினமும் நான் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயம் எனக்கு ஆண்டவரை நெருங்க ரொம்பவே உதவியாலாம் இருந்தது. சுதீப்புடைய பாட்டி அவருக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா என் பாட்டி 10 கட்டளைகளை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த 10 கட்டளைகளும் பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக என்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது ஏமாற்றக்கூடாது, தவறான நட்பு உன் வாழ்க்கையே புரட்டி போட்டுருவாங்க. பாட்டி இறந்தது சுதீப்பை மிகவும் பாதித்தது. அதனால் அவர் ஆண்டவரை விட்டு விலகி சென்று விட்டார். என்னோட பாட்டி இறந்ததுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் 2.5 வருஷங்கள் நான் தேவனை விட்டு விலகி போயிட்டேன். நான் பைபிள் படிக்கிறத நிறுத்திட்டேன், வசனங்கள் படிக்கிறத நிறுத்திட்டேன், ஜெபம் செய்வதையும் விட்டுட்டேன். நான் தவறான நண்பர்களோட சேர ஆரம்பிச்சிட்டேன். இராணுவம் அல்லது சிவில் சர்வீஸில் சேருவதற்கு சுதீப் தன்னை தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தார். ஒருமுறை பயிற்சியின் போது அவருடைய முதுகில் அடிபட்டது. அந்த காயத்தை பார்த்து மருத்துவர்கள் சொன்ன விஷயம் அவரை அதிர்ச்சி அடைய வைத்தது. நான் என்னோட காயத்தை டாக்டர் கிட்ட காட்டினப்போ அதுக்கு ஆப்ரேஷன் செஞ்சாகணும்னு சொல்லிட்டாரு. என்னோட இடுப்பு பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. ஒருவேளை இந்த ஆப்ரேஷன் நடந்தால் என்னால் திரும்பவும் நல்லா ஓட முடியுமா, நடக்க முடியுமா அப்படிலாம் நினச்சி ரொம்பவே நான் வேதனைப்பட்டேன். நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் விஷயத்தில் நல்லா சிறப்பாக செயல்பட்டு வந்தேன். அதனால் என்னால் திரும்பவும் உடற்பயிற்சி செய்ய முடியுமா முடியாதான்லாம் ரொம்பவே பயந்து போயிட்டேன். சுதீப்புக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. அவருக்கு மயக்கம் தெளிந்த போது அவருக்கு ஒருவருடைய நினைவு வந்தது. யாரோ ஒருத்தர் தீப்பிழம்பை எடுத்து என்னோட இடுப்பு பகுதியில் வச்சிருந்தது மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எனக்கு ரொம்பவே வலியை கொடுத்துச்சு. என்னால் அந்த வலியை பொறுத்துக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞாபகம் தான் வந்தது. ஒரே ஒரு விஷயம் என்னோட மனசில் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட பாவ மன்னிப்புக்காக, நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக சிலுவையில் உயிரை தியாகம் செஞ்சார். எங்களுக்காக நீங்கள் துன்பத்தை பொறுத்துக்கிட்டீங்க. உங்கள் துன்பத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். அதன் பிறகு சுதீப் பைபிளை படிக்க ஆரம்பித்தார். வசனத்தின் மூலமாக உத்வேகம் பெற்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டார். உபாகமம் அத்தியாயம் 13 வசனம் 4 சொல்லுது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவரை சேவிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்க வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதோட இன்னொரு வசனமும் இருக்குது. அது என்னோட மனசை ரொம்பவே தொட்ட வசனம். அது என்னன்னா நீதிமொழிகள் அத்தியாயம் 19 வசனம் 23. அதில் என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுவது ஜீவனுக்கு ஏதுவானது. இந்த வசனம் என் மனசை ரொம்பவே தொட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோடய வாழ்க்கையை முழுமையாக
இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவரை என்னோட வாழ்க்கையில் நான் மனசார ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். சுதீப் எப்படி தன்னுடைய பாட்டியால் ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டாரோ அப்படியே அவர் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கைக்கு அறிவுரைகளை வழங்கி நல்வழிப்படுத்தி வருகிறார். நான் என் பையனோட ஒவ்வொரு நாளும் உட்கார்றேன், தேவனுடைய வசனங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என் மகனோட சேர்ந்து நான் ஜெபமும் செய்கிறேன், அதையே தினமும் செயல்படுத்திக்கிட்டு வரேன். என்னோட மகனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்திலும் தேவனின் நெருக்கத்திலும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திலும் முன்னேறி கொண்டிருப்பதை நான் என் கண்ணால பார்த்துக்கிட்டு. இன்றைக்கு சுதீப் ஒரு வங்கியில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். அவர் ஆண்டவருடைய ஊழியத்திலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். என்னோட வாழ்க்கையின் மூலமா தேவனுக்கு மகிமை உண்டாகணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே நோக்கமாக இருக்குது. என்னோட வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசுவின் விருப்பம் முழுமையடைய வேணும். நான் முழுமையாக என்னோட வாழ்க்கையில் தேவனுக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். எந்த நோக்கத்துக்காக தேவன் என்னை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரோ நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருப்பத்தை நிறைவேற்றணும். அதுதான் என்னோட நோக்கம், அதுதான் என்னோட ஆசையும் கூட. சுதீப்புடைய சாட்சி ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. நம்ம பிள்ளைகளுக்கும் கூட நம்ம பைபிள் வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவனை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு போதிக்கும் போது சுதீப் மாதிரி அவங்க வழி தவறி போனாலும் கூட அவங்க மறுபடியும் தேவனிடத்தில் திரும்ப வந்துடுவாங்க. பைபிள் வசனங்கள் மனசில் பதிய ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்களேன், அது எத்தனை காலங் ஆனாலும் சரி அது அழியவே அழியாது. ஒருவேளை அவங்க பாதை மாதிரி போனாலும் கூட அந்த வசனங்கள் திரும்பவும் அவங்க தேவனுக்குள்ளாக கொண்டு வந்துடும். இப்படி தான் ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அவங்க குடும்ப தலைவியாக இருந்திருக்காங்க. நைட்டு 8 மணிக்கு அலாரம் வச்சுருவாங்க. 8 மணிக்கு அந்த அலாரம் அடிச்சுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யார் யார் என்ன வேலை செஞ்சாலும் சரி அதை அப்படியே வச்சுட்டு அந்த ஹாலுக்கு வந்துடணும். ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலும் சரி, சமையல் பண்ணாலும் சரி, ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, யார் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் 8 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது அதை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த ஹாலுக்கு வந்துடுவாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அந்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, வெளியில் இருக்கவங்க எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிறகு அந்த இடத்துல அவங்க பைபிள் வசனங்களை வாசிப்பாங்க. வாசித்த பிறகு அதற்கான விளக்கத்தை சொன்ன பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சம்பிரதாயமாக அந்த குடும்பத்தில் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாளுக்கு நாள் அந்த ஜெபத்தில் சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போச்சு. அங்கே ஒரு சந்தோஷத்தை அவங்களால அங்கே அனுபவிக்க முடிஞ்சுது. உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அலாரம் அடிக்குதா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அந்த அலாரம் உங்களுக்கு கேட்கலையா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா? இன்னும் சில குடும்பம் இருக்குது, யாருக்கும் யாரை பற்றியும் கவலை கிடையாது, யாருக்கும் எதற்கும் நேரமும் கிடையாது. நம்ம குடும்பமாக ஜெபம் செய்யணும் அதற்கான ஆர்வமும் இருக்காது. பிறகு எப்படி அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்கும்? ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? இனிமே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்பிரதாயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் குடும்பமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக சமாதானமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. அப்போ உங்களுடைய குழந்தைகளும் கூட தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பாங்க, தேவனுடைய பாதையில் நடக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23:10. பூர்வ எல்லை குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. என்னங்க இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு வசனத்தை சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது உண்மைதாங்க. அந்த காலத்தில் ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அந்த இடத்துல ஒரு கல்லை நட்டு வைக்கிறாங்க. அதாவது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி கூட அதை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம எந்த பக்கத்தில் போகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கல் வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி செயல்பட்டு இருக்கு. அதை நம்ம இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் பெற்றோர் நீங்கள் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு லேண்ட்மார்க்கு செல்லக்கூடிய அந்த எல்லைக்கல் மாதிரி, எல்லைக்குறி மாதிரி இருக்குது. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வசனங்களை, அதுவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய வழிகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த எல்லையில் இப்படிதாம்மா இருக்கணும், நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும்போது குழந்தை வளர்ப்பு ரொம்ப சிறப்பானதாக அமையும். இதற்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா
எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு இன்னொரு சாட்சியை பார்ப்போம். பேரண்டிங்ன்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அதுல நீங்க எத்தனையோ உதவி, பயிற்சி இல்ல அறிவை பெற்றுக்கொண்டாலும் அது எல்லாமே குறைவுதான். சவால்களுக்கு மத்தியில பெற்றோர்கள் பொதுவா தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. பேரண்டிங்ன்றது ஒரு தியாகம் நிறைந்த உறவா இருக்கு. அதுல வெற்றி, தோல்வி, சரி, தவறு இதெல்லாம் முக்கியமானதா இருக்கறதில்ல. வெறும் அன்பு அப்புறம் தேவனுடைய உதவியும் தேவைப்படுது. நம்மளுடைய அன்பான தேவன் நாம இவ்வளவு பாவங்கள் செஞ்சதுக்கு அப்புறமும் நம்மள நேசிச்ச காரணத்தினால நம்ம கூட உறவை ஏற்படுத்திக்கிறதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரரை தியாகம் செஞ்சாரு. சோ பேரண்ட்ஸ், உங்களுக்கு தியாகம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் கூட உங்களுடைய இந்த பேரண்டிங் ஜர்னில உங்களை ஏமாற்றங்கள் சூழ்ந்து கொண்டாலும் நீங்க ஒரு முறை பிரார்த்தனைக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமா உங்க வேண்டுதல்களை சொல்லுங்க. The number is 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய அந்த பாரம்பரிய சம்பிரதாயங்களில் நம்ம தேவனை முன்னிலைப்படுத்தி செய்கிறோமா, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து நாம் செய்யக்கூடிய சம்பிரதாயங்கள் நம்முடைய குழந்தை வளர்ப்பிற்கு ரொம்பவே உதவி செய்யுது. அப்படிப்பட்ட வழியில் உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது அவங்க நல்ல பிள்ளைகளாக வளர்வாங்க. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பைபிள் வசனங்கள் வாசிப்பது, ஜெபம் செய்வது, இதை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது எல்லா சந்ததியும் ஆசிர்வதிக்கப்படும். இப்போ நம்ம இந்திரா அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க மனசில் நிறைய கேள்விகள் இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து பெரியவங்களாகிற வரைக்குமே இவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்திருக்கு. ஆனால் இவங்க கணவர் மூலமாக இவங்களுக்கு அதற்கான பதில் கிடைச்சிருக்கு. அந்த கேள்விகள் என்ன, அதற்கு எப்படிப்பட்ட பதில் கிடைத்ததுன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். சிறு வயது முதல் வளர்ந்து பெரியவராகும் வரை இந்திராவுடைய மனதில் சில கேள்விகள் இருந்தன. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே இருந்தது. பல விஷயங்கள் முழுமையடையாமல் இருந்தது. சில குறைகள் என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. என்னோட வாழ்க்கையில இந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர் யாராவது இருக்க மாட்டாரா அப்படின்னு நான் ஏக்கத்துல இருந்தேன். என்னோட நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க, ஆனா எனக்காக யாருமே இல்ல அப்படின்ற உணர்வு மட்டும் எனக்கு இருந்தது. இந்திராவின் இந்த தேடுதல் அவருடைய திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. திருமணத்துக்கு அப்புறமா 8 வருஷங்கள் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. எனக்குள்ள இருந்த அந்த கேள்விகளை நான் மறந்தே போயிருந்தேன். நான் ஏதாவது சமூக சேவை செஞ்சா ஒருவேளை எனக்கு சொர்க்கம் கிடைக்கலாம் அப்படின்றது நான் நினைச்சேன். இந்திராவின் கணவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடப்பதற்காக முடிவு செய்தபோது இந்திராவுக்கு கோபம் வந்தது. நீண்ட நேரம் இந்த முடிவுக்காக எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார். இறுதியில் இந்த விஷயத்துக்கு அவர் ஒப்புக்கொண்டார். இந்த முடிவில் தனக்கு விருப்பமில்லை என்பதை பல நேரங்களில் அவர் தெரியப்படுத்திக் கொண்டே இருந்தார். நான் பைபிள் படிக்கும்போது என் மனைவி கூடவே இருப்பாங்க. அவங்க என்கிட்ட வந்து இதை படிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னை எப்பவுமே எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனா நான் பைபிள் படிக்கிறத பார்த்து அவங்களுக்கு கோபம் வந்து என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க இதை படிக்கிறத நிறுத்த போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அவ என்கிட்ட ரொம்ப கோபமாவே எப்பவும் நடந்துகிட்டு இருப்பா. உண்மையா சொல்லணும்னா நான் என்னோட கணவரை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆசைப்பட்டு நீங்க வெளியே போகணும்னா என்ன வேணா போய் பண்ணிட்டு வாங்க, ஆனா வீட்டுக்குள்ள பைபிளை மட்டும் படிக்காதீங்க, இது எனக்கு பிடிக்கவே இல்லை, தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லியிருக்கேன். ஒரு முறை இந்திராவின் கணவர் பைபிளை படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு முறை நான் மத்தேயு அத்தியாயம் 22ல கல்யாண விருந்து பற்றிய வசனங்களை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது தேவன் என்னுடைய மனைவியுடன் பேசினார். நீ கல்யாண விருந்துக்கு வராம பொய்யான காரணங்களை சொல்லக்கூடியவர்களில் ஒருத்தியாய் இருக்கிறாய். அப்போது என் மனைவி என் அருகில் வந்து நீங்கள் படிப்பதை திரும்பவும் படிங்கள் என்றாள். பிறகு நான் அதை மீண்டும் அவளுக்கு படிச்சு காட்டினேன். நான் மத்தேயு அத்தியாயம் 22 வசனங்களை கேட்டப்போ என்னுடைய வாழ்க்கைய முழுமையா மாறிட்டதா மாதிரி நான் உணர்ந்தேன். அந்த வசனம் என்னோட வாழ்க்கையில வந்தப்போ தேவன் அந்த பரிசுத்த பைபிள் மூலமா மட்டும் பேசல, என்னோட கணவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத எனக்கு புரியவும் வைக்க ஆரம்பிச்சுது. அவர் என்கிட்ட தேவன் உன்னை நேசிக்கிறாரு, அவர் உனக்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. தேவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நீ நரகத்துக்கு போகாம இருக்க உன்னை காப்பாற்றிருக்காருன்னு சொன்னாரு. ஆண்டவரை பற்றி மேலும் அறிந்து கொள்ளும் ஆவலில் இந்திரா அழுதபடி ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை அழைத்தார்.
நான் அழுதுகிட்டே ஜெபம் செஞ்சேன். ஆண்டவர்கிட்ட எனக்கு ஜெபம் செய்ய தெரியல, நீங்க என்னோட பேசுங்க ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னேன். ஆச்சரியமா இருந்தது. திடீர்னு என்ன அறியாம நான் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டேன். இந்திரா பைபிளை படிக்க ஆரம்பித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பித்தது. விரைவிலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட்டார். நான் லூக்கா அத்தியாயம் 18 படித்தப்போ அது எனக்கு பிடிச்சிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 13-14 வசனங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தேவன் எனக்கு திருமணத்தை பத்தி சொன்னாரு. வெளிப்படுத்தின விசேஷம் வசனம் 19-20 எப்படிப்பட்ட மணப்பெண், நல்ல மணப்பெண் அப்படின்றது எழுதப்பட்டிருந்தது. ஏசாயா 66 எழுதப்பட்டிருந்தது, தேவன் செங்கல்களால கட்டப்பட்ட கட்டிடத்துல இருப்பதில்ல, அவர் உயிருள்ள ஆலயத்தையே விரும்புறாருன்னும், தேவன் நொறுங்கி போன இதயங்கள்ல வாசம் செய்கிறாருன்னு இருந்துச்சு. இது போன்ற வசனங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏசாயா 57:15 வசனம் சொல்லிருக்கு, தேவன் எப்போதும் சாந்தமுள்ள மனிதரோட இருக்கிறாருன்னு. இதையெல்லாம் படித்த அப்புறம் நான் மிகவும் திகைத்து போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். தேவன் சாந்தமாக என்னை ஏத்துக்கிட்டாரு, அவர் தானாக என்னிடம் வந்தாரு. இந்த வசனங்கள் மூலமா என்னுடைய எல்லா கேள்விகளுக்கான பதிலும் ஒரே நேரத்துல கிடைச்சிருச்சு. இன்றைக்கு இந்திரா மற்றும் அவருடைய கணவர் சதீஷ் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய வெற்றிடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பால் நிரப்பிவிட்டார். தேவனுக்கு எது விருப்பமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ வேணும். அவரு தன்னுடைய ஊழியத்துக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்காரு. நான் இத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பலர்கிட்ட நான் இந்த உண்மையை பகிர்ந்துகிட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து உதிரப்பட்ட வசனங்களை நான் நேர்மையாக கடைபிடிக்க ஆரம்பிச்சேன். நானும் அவருக்கு ஊழியரா இருந்து நன்றி சொல்ல விரும்புறேன். என்னோட வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் நான் அவருக்கு உண்மையா நடந்துப்பேன். இந்திராவுடைய சாட்சி ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அப்போது விடுதலை ஆவீர்கள். இந்த வார்த்தையின்படி இந்திரா அந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சத்தியங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவர் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு இயேசுடைய பிள்ளையா அவங்க இருக்காங்க. நீங்களும் கூட உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து பைபிள் வசனங்களை வாசிக்க தொடங்குங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் கிடைக்கும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வேலண்டைன் பிப்ரவரி 13 உங்கள் எண்ணங்களை பாடல்களாக வெளிப்படுத்துங்கள். நீங்கள் விரும்பும் பாடல்கள் வித் ராக்கி ப்ரோ நேரடியில் ஒளிபரப்பப்படும். ஒரு புதிய வாழ்வு ஃபேஸ்புக் பக்கத்தில் மாலை 7 மணிக்கு உங்களுடைய விசேஷமான நபருக்காக, உங்களுடைய நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பாடலை டெடிகேட் செய்யுங்கள். அவருடைய பெயரை சொல்லுங்கள். உங்கள் அன்பை காற்றில் பரவ செய்யுங்கள். தவறாமல் இணைந்து விடுங்கள். ஏனென்றால் பாடல் இல்லாமல் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவது முழுமையடையாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிப்ரவரி 13 நான் விரும்பும் பாடல் வித் ராக்கி ப்ரோ ஒரு புதிய வாழ்வு ஃபேஸ்புக் பக்கத்தில் மட்டுமே. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம குடும்பத்தில் செய்யக்கூடிய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் தேவனை முன்னிலைப்படுத்தி செய்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு அமர்ந்து பைபிள் வசனங்களை வாசிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. இதை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதை உங்களால் பார்க்க முடியும். இப்போது வருவது இன்றைக்கான கேள்வி. நீதிமொழிகள் புத்தகத்தில் முதியவர்களுக்காக ஒரு விசேஷமான கிரீடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அறிவு மற்றும் வெள்ளை நரைமுடிகள், ஆப்ஷன் பி பேரன் பேத்திகள், ஆப்ஷன் சி செல்வம், ஆப்ஷன் டி நல்ல வீடு. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நம்ம குடும்பங்களில் செய்யக்கூடிய பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் தேவனுக்கு நம்ம முதலிடத்தை தரும்போது, அவரை முன்னிலைப்படுத்தி நாம் செய்யும் போது
நம்முடைய குழந்தை வளர்ப்பு ரொம்ப சிறப்பானதா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஜெபிக்கின்ற நேரம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு இருக்கு. நாங்க வழி தவறி போகாம இந்த வசனங்கள் எங்களை தடுத்து பாதுகாத்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வசனங்கள் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நல்ல முறையில் வளர்க்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்களுடைய பாரம்பரியமாக உங்களுடைய வசனங்கள் படிப்பதையும் உங்களிடத்தில் ஜெபம் செய்வதையும் உங்களுடைய பாதையில் செல்வதையும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்கள நல்ல பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய நல்ல பெற்றோராக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா, ஜெபிக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. அவங்க பிள்ளைகளை நல்லபடியாக வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை கொடுங்க சுவாமி. அதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு நல்லபடியாக அவங்க வளர்க்கணும். நல்ல சிந்தனையை தாங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே உங்களுடைய வசனத்தை படிக்கக்கூடியவர்களாக உம்மிடத்தில் ஜெபம் செய்யக்கூடியவங்களா மாற நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் நிறைய தடுமாற்றம் இருக்கு ஆண்டவரே, நிறைய பாவங்கள் இருக்கு. அது எதிலும் இந்த குழந்தைங்க விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய வசனங்களும் ஜெபமும் அவங்கள பாதுகாத்து வழிநடத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நம்ம ஒரு நல்ல பெற்றோர் அப்படின்னு நம்ம முழுமையா சொல்ல முடியாது. நம்ம இடத்திலும் சில குறைகள் இருக்கதான் செய்யுது. ஆனா தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கும்போது நிச்சயமா நீங்க ஒரு நல்ல பெற்றோரா மாறுவீங்க. உங்களுடைய பிள்ளைகள் நல்லபடியா வளருவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் கிடைக்கும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாகி இருக்கும். ஏசாயா 54:13. தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிப்பார்னு இந்த வசனம் சொல்லுது. ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு வசனம். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு போதிக்காம போனா கூட தேவன் உங்க பிள்ளைகளை போதிக்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அதுக்காக நம்ம அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தேவனை குறித்து பிள்ளைகளுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கணும். நம்முடைய இதயத்தை தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது இன்னும் நிறைய காரியங்களை தேவன் கற்றுக் கொடுப்பார். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.